வாழைச்சேனை கடதாசி ஆலையில் பணியாற்றி தமது 5 மாத சம்பள நிலுவையை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் தொடர் போராட்டங்களை நடத்தி வரும் ஒருவரின் இன்றைய வாழ்க்கை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆராய்ந்தது. கடும் வெயிலுக்கு மத்தியில் பாடசாலை சென்ற பிள்ளையை அழைத்து வரும் இவர் தெய்வநாயகம் ரவிச்சந்திரன். 3 பிள்ளைகளின் தந்தையான இவர் தமது வாழ்க்கையை கடத்துவதற்கான மார்க்கத்தை அறியாது மிகவும் சிக்கலுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகிறார். நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள இவர் மருந்துகளை கொள்வனவு செய்து கொள்ளக்கூட பணமின்றி பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றார். கடந்த 5 மாத கால சம்பளத்தை பெற்றுக் கொள்ளாது பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருவதால் வீட்டின் நாளாந்த தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கவலை வெளியிடுகின்றார். 4 மாத சம்பளம் 5 மாத சம்பளம் தரணும். 5 மாதம் கடை 3 மாதம் தான் இப்ப செஞ்சிருக்காங்க. அந்த 3 மாதம் சாரமா இருக்க ஒரு இது இல்லை, உத்தரவாதம் இல்லை. அப்ப இது ஆட்ட கேட்கிறேன். இந்த பயிர் தோட்டம் தகுதிருக்கேன், இதுல வார சின்ன சின்ன வருமானத்தை வச்சுதான் இப்ப குடும்பம் நடந்து கொண்டு இருக்குது. வேறொரு வழியும் இல்லை. எனக்கு வருத்தம் இருக்குது. அப்ப வேற சொல்லி நான் செய்யக்கூடிய இதுவும் இல்லை. அதனால இப்ப என்ன செய்யறது நான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். இப்ப கடைசியில எல்லாரும் குடும்பம் நஞ்சு குடிச்சு சார்ந்தாகணும். இந்த ஃபேக்டரியை நம்பி இருந்தா இல்லாட்டி ஒரு இது முடிவு இல்லாம இருக்குது. தமது பிள்ளைகளை மேலதிக வகுப்புகளுக்கு கூட அனுப்ப முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் அங்கலாய்க்கின்றனர். புது வருட பிறப்புக்கு இன்னும் 15 நாட்கள் மாத்திரமே உள்ள நிலையில் இன்றும் தமது வீடு புனரமைக்கப்படாதுள்ளதை எம்மால் காணக்கூடியதாக இருந்தது. கடந்த 28 வருடங்களாக வாழைச்சேனை கடதாசி ஆலையில் பணியாற்றி வரும் ரவிச்சந்திரனுக்கு 5 மாத சம்பள நிலுவை வழங்கப்படாமை வேதனைக்குரிய விடயமே. உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி.